இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். ஈஷா பகடிவதை செய்யப்பட்டதை போன்று 2 நிருபர்களுக்கு அச்சுறுத்தல். டிக்டாக்கில் ஆபாச வார்த்தைகள், அச்சுறுத்தல்கள் போன்ற இணைய பகடிவதைக்கு ஆளாகி உயிரை மாய்த்து கொண்ட ஈஷா என்ற ராஜேஸ்வரியை போன்ற பகடிவதை குற்றவாளிகள் 2 நிருபர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருவதாக புகார் கிடைத்திருப்பதாக தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபட்சேல் தெரிவித்துள்ளார். பகடிவதை குற்றவாளிகளுடன் தொடர்பு படுத்தப்பட்ட ஈஷாவின் மரணத்திற்கு பின்னர் தாங்களும் இதுபோன்ற அச்சுறுத்தலுக்கு ஆளாகி வருவதாக அந்த 2 நிருபர்களும் தம்முடன் தொடர்பு கொண்டு புகார் அளித்திருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். ஈஷாவிற்கு பயன்படுத்தப்பட்ட டிக்டாக் போலி கணக்குகளைப் போல சம்பந்தப்பட்ட பகடிவதை குற்றவாளிகள் நிருபர்கள் விவகாரத்திலும் போலி கணக்கை பயன்படுத்தியுள்ளனர். பகடிவதை செய்து அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதற்கு முன்பு பாதிக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் புகைப்படங்களை கைப்பற்றி அவற்றை பயன்படுத்தி எந்த அளவிற்கு அவதூறு விளைவிக்க முடியுமோ அந்த அளவிற்கு அச்சுறுத்தலை அந்த கும்பல் மேற்கொண்டு வருவதாக ஃபமி ஃபட்சேல் தெரிவித்தார். டிக்டாக்கில் இதுபோன்ற போலி கணக்குகள் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கு சட்டத்துறை அமைச்சர் அசலினா ஒஸ்மான் மற்றும் இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ ஆகியோருடன் நாளை புதன்கிழமை ஒரு சந்திப்பை தாம் நடத்தவிருப்பதாக ஃபமி ஃபட்சேல் குறிப்பிட்டார். லஞ்ச ஊழல் மற்றும் முறைகேடுகள் போன்றவை நிகழ்ந்திருப்பதாக கூறப்படும் மனிதவள அமைச்சின் மனிதவள மேம்பாட்டுக் கழகமான HRD கார்ப் நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி ஷாகுல் ஹமீத் ஷைக் தாவூத் இடைநீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. HRD கார்ப் நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி உடனடியாக இடைநீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று பசிர்குடாங் PKR MP ஹசன் கரீம் இன்று நாடாளுமன்றத்தில் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்ட ஹசன் கரீம் தொழிலாளர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக மனிதவள அமைச்சினால் தொடங்கப்பட்டுள்ள HRD கார்ப் தனது உன்னத நோக்கத்தை நிறைவேற்ற தவறிவிட்டது என்றார். எனவே தற்போது HRD கார்ப் தலைமை செயல்முறை அதிகாரியாக பொறுப்பில் இருக்கும் ஷாகுல் ஹமீத் ஷைக் தாவூத் இடைநீக்கம் செய்யப்படுவதை மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சீம் உறுதி செய்ய வேண்டும் என்று ஹசன் கரீம் கேட்டுக்கொண்டார். சம்பந்தப்பட்ட தலைமை செயல்முறை அதிகாரி HRD கார்ப்பில் 2 முக்கிய பொறுப்பை வகித்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இயக்குனர் வாரியத்திலும் முதலீட்டு குழுவிலும் அதே நபர் பொறுப்பில் இருந்துள்ளார் என்று ஹசன் கரீம் குறிப்பிட்டுள்ளார். கெடா மாநிலத்தில் 4 இலக்க சூதாட்ட நம்பர் கடைகள் சிலவற்றை சட்டவிரோதமாக அறிவித்திருக்கும் மாநில அரசாங்கத்தின் முடிவை அலுஸ்தார் உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. நம்பர் கடைகளை சட்டவிரோத கடைகளாக அறிவித்திருக்கும் கெடா மாநில அரசாங்கத்தின் முடிவு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று கோரி நம்பர் கடைகள் செய்து கொண்ட விண்ணப்பத்தை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. எனினும் இத்தீர்ப்பை எதிர்த்து புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் வரையில் தீர்ப்பின் அமலாக்கம் ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்று கெடா மாநில அரசாங்கம் செய்து கொண்ட விண்ணப்பத்திற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் லஞ்ச ஊழல் தொடர்பில் தமக்கு எதிராக 4 குற்றச்சாட்டுக்களை நிலைநிறுத்தியிருக்கும் அப்பீல் நீதிமன்றத்தின் முடிவு மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்று முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் செய்து கொண்ட மேல்முறையீட்டில் வரும் ஆகஸ்ட் 20ஆம் தேதி தீர்ப்பு அளிக்கப்படவிருக்கிறது. நாட்டின் பிரதமராக தாம் பொறுப்பில் இருந்தபோது ஜன விபாவா நிதி திட்டத்தில் முறைகேடு மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் செய்ததாக 23 கோடியே 25 லட்சம் வெள்ளி தொடர்பில் 4 குற்றச்சாட்டுக்களை முஹிடின் யாசின் எதிர்நோக்கியுள்ளார். தமக்கு எதிரான 4 குற்றச்சாட்டுகளையும் ரத்து செய்து அக்குற்றச்சாட்டுகளிலிருந்து தம்மை விடுதலை செய்திருக்கும் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று பரிகத்தா நேஷனல் தலைவருமான முஹிடின் தமது மேல்முறையீட்டில் கோரிக்கை விடுத்துள்ளார். முறைகேடுகள் தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்கியுள்ள மனிதவள மேம்பாட்டுக் கழகமான HRD கார்ப்பிலிருந்து பல்வேறு முக்கிய கோப்புகளையும் ஆவணங்களையும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM பறிமுதல் செய்துள்ளது. இன்று காலை 11 மணி அளவில் HRD கார்ப் தலைமை அலுவலகத்தில் அதிரடி சோதனையில் இறங்கிய SPRM அதிகாரிகள் 3 பெட்டிகளில் அதிகமான கோப்புகளை கைப்பற்றியுள்ளனர். HRD கார்ப் அலுவலகத்திலிருந்து கோப்புகள் நிறைந்த 3 பெட்டிகளை தூக்கிக் கொண்டு இன்று மாலை 5:45 மணி அளவில் SPRM அதிகாரிகள் வெளியேறி உள்ளனர். அதிகாரத்துவ நிகழ்ச்சி ஒன்றில் முக்கிய பிரமுகர் ஒருவர் தன்னை முகத்திலேயே குத்தியதாக ஆடவர் ஒருவர் போலீசில் புகார் செய்துள்ளார்.
இந்த சம்பவம் கடந்த ஜூலை 4ஆம் தேதி மாலை 6:12 மணியளவில் நகரி செம்பிலான் ரம்பாவில் நிகழ்ந்ததாக அந்த ஆடவர் தனது போலீஸ் புகாரில் குறிப்பிட்டுள்ளார். அந்த அதிகாரத்துவ நிகழ்வில் தாம் கலந்து கொண்ட போது எதிர்பாராத விதமாக அந்த பிரமுகர் தனது கைவரிசையை காட்டியுள்ளதாக அந்நபர் குற்றம் சாட்டியுள்ளார். இதன் தொடர்பில் அந்நபர் ரம்பாவ் மருத்துவமனையில் வெளிநோயாளியாக சிகிச்சை பெற்றுள்ளார் என்று நகரி செம்பிலான் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அஹ்மத் ஜாஃபீர் முகமது யூசுப் தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது அமைச்சர்கள் அல்லது அரசு துறைகள் அரசாங்க இயந்திரங்களை பயன்படுத்துவது கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் எச்சரித்துள்ளார். வேட்புமனு தாக்கல் முடிந்தவுடன் அமைச்சர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு துறைகள் அரசாங்க இயந்திரங்களை பயன்படுத்தக்கூடாது என்பது அமைச்சரவையின் முடிவாகும் என்று நிதி அமைச்சருமான அவர் சொன்னார். காரணம், ஊழலை ஒழிக்கும் அரசாங்கத்தின் கோட்பாட்டின் ஒரு பகுதியாக இது விளங்குகிறது. ஊழல் கலாச்சாரம் தொடரக்கூடாது என தாம் விரும்புவதாக டத்தோஸ்ரீ அன்வர் குறிப்பிட்டார். இருப்பினும் வேட்புமனு தாக்கலுக்கு முன் தொடங்கப்பட்ட திட்டங்கள் குறித்து கேள்வி எழுப்ப தேவையில்லை என தாம் கருதுவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த விதிகள் மீறப்படும் பட்சத்தில் அமைச்சரவையின் உத்தரவு மீறப்பட்டதற்காக சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு எதிராக அமைச்சரவை நடவடிக்கை எடுக்கும் என்று மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது பிரதமர் பதில் அளித்தார். ஜோஹர் உலுத்திராம் போலீஸ் நிலையத்தில் கடந்த மே மாதம் நிகழ்ந்த தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் உள்ள போலீஸ் நிலையங்களின் பிரதான நுழைவாயில்கள் இரவு 10 மணிக்கு மேல் மூடும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்துன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். உலுத்திராம் போலீஸ் நிலையத்தில் நிகழ்ந்த தாக்குதல் சம்பவம் போன்று எந்தவொரு போலீஸ் நிலையத்திலும் இனி நிகழாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கு ஓர் எச்சரிக்கை நடவடிக்கையாக உள்துறை அமைச்சர் இம்முடிவை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இன்று நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளிக்கையில் சைஃபுடின் இதனை தெரிவித்துள்ளார். மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் மரியாதை நிமித்தமாக மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமை இன்று இஸ்தானா நகராவில் சந்தித்தார். மனிதவள அமைச்சருடன் தாம் நடத்திய சந்திப்பு குறித்து மாமன்னர் தமது அதிகாரத்துவ முகநூலில் அது தொடர்பான புகைப்படங்களை பதிவிறக்கம் செய்துள்ளார். ஸ்ரம்பான் சுங்கைகாடு தமன் துவன்கு ஜாஃபார் பகுதியில் அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ மகாராஜராஜேஸ்வரர் ஆலயத்தில் வருடாந்திர பிரம்மோற்சவ திருவிழாவை ஒட்டிய முக்கிய நிகழ்வாக மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் சீரும் சிறப்புமாக நேற்று திங்கட்கிழமை வெகு கோலாகலமாக நடைபெற்றது. திருக்கைலாய பரம்பரை சூரியனார் கோயில் ஆதீன ஸ்ரீகாரியம் வாமதேவ ஸ்ரீமத் சிவாகர தேசிக சுவாமிகளின் ஆலோசனையுடன் அருள்மிகு பெரிய நாயகி உடனாகிய ராஜராஜேஸ்வரர் ஆலய நிர்வாக சபை மற்றும் திருக்கல்யாண உபயதாரர்களின் ஒத்துழைப்புடன் நடைபெற்ற இத்திருக்கல்யாண நிகழ்வில் சுமார் 1000 பேர் கலந்து சிறப்பித்தனர். முன்னதாக மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நிகழ்வாக பரிசம் போடும் நிகழ்வு கோயில் சன்னதியில் நடைபெற்றது. இரு வீட்டாரும் புடவை, வேஷ்டி, வெற்றிலைப்பாக்கு, தேங்காய், பழங்கள், பூக்கள், பூஜை பொருட்கள் முதலியவற்றை கொண்டு வந்து சீர்வரிசை குறித்து பேசினர். தண்ணி வண்டியை குடிச்சிட்டு இதுவரைக்கும் கொண்ட பாவைக்கு கொண்ட கூட அஞ்சு சொல்லி அது கொண்ட பார்த்துட்டு போயிருங்க. இல்லைங்க, நாங்க கல்யாணம் கட்டாம வாய் நினைக்க மாட்டோம், வாய் நினைக்க மாட்டோம். ஏன் கல்யாணம் கட்டாம வாய் நினைக்க மாட்டோம்? கல்யாணத்தை கட்டிட்டு சரியா, நீங்க வாய் நினைக்கிறத கையை நினைச்சது போங்க வந்ததுக்கு. சரி, அடுத்ததாக பெருமானம். பின்னர் திருக்கல்யாணம் ஆலய மண்டபத்தில் நடைபெற்றது. நறுமணம் மற்றும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திருக்கல்யாண மேடையில் மணக்கோலத்தில் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் தனித்தனியே எழுந்தருளினர். மேளதாள நாதஸ்வர மங்கள இசை முழக்கத்துடன் திருக்கல்யாணம் நடைபெற்ற போது பக்தர்களின் பக்தி கோஷம் திருமண மண்டபத்தையே அதிரச் செய்தது. இத்திருக்கல்யாண நிகழ்வில் அடியார் பெருமக்கள் தம்பதியர்களாகவும் திருமண வரன் ஏற்பட ஆண் பெண் இருபாளர்களாகவும்
மாங்கல்யம் பலம் பெறவும், தொழில், வியாபாரம், அஷ்ட ஐஸ்வர்யம் போன்ற பலன்கள் கிட்டவும் இறைவனின் அருளாசியை பெற வேண்டினர். வைபவத்தின் போது பண முடிச்சு காணிக்கையாகவும் செலுத்தப்பட்டது. விருந்து உபசரிப்புடன் திருக்கல்யாண நிகழ்வு இரவு 11 மணிக்கு நிறைவு பெற்றது. போலீஸ்காரர்கள் என தங்களை அடையாளம் கூறிக்கொண்ட ஆடவரிடம் கொள்ளையிட்ட 10 பேர் கொண்ட கும்பலை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். இச்சம்பவம் கிளந்தான் குவாலக்ராவ் ஸ்டோங்டாபுங் என்ற இடத்தில் உள்ள தர்பூசணி தோட்டத்தில் அமைந்துள்ள குடிலில் விடியற்காலை 2:40 மணியளவில் நிகழ்ந்ததாக குவாலக்ராய் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் மஸ்லான் மமாட் கூறினார். அந்த குடிலில் தங்கியிருந்த அதன் உரிமையாளரான அந்த ஆடவரை அணுகிய முகமுடி அணிந்த அக்கும்பல் தங்களை போலீஸ்காரர்கள் என்று அடையாளம் கூறிக்கொண்டதாக அவர் சொன்னார். துப்பாக்கி போன்ற ஆயுதத்தை காட்டியதோடு பாராங்கத்தியையும் அவரது கழுத்தில் வைத்த அக்கும்பல் குற்றச்செயலில் ஈடுபட்டதற்காக அவரை கைது செய்யப் போவதாக மிரட்டியதோடு அந்த ஆடவரின் கை மற்றும் கால்களை கயிற்றால் கட்டியுள்ளனர். பின்னர் அந்த ஆடவரிடமிருந்து 7000 வெள்ளி ரொக்கம், ஒரு விவேக கைபேசி, டொயோட்டா ஹைலக்ஸ் வாகனம், மரம் அறுக்கும் இயந்திரம், மின்சார சைக்கிள், 2 கை கடிகாரங்கள் ஆகியவற்றையும் அக்கும்பல் பறித்துச் சென்றது என்றார் அவர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.